தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக டைட்டன் ஒரு இந்தியன் பிராண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்பாக்சிங் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோ வேரியண்ட்டுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள் மிஸ்ஸும் ஆகுது. அதெல்லாம் என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே அன்பாக்சிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். டைட்டன் ஸ்மார்ட் ப்ரோன்றதை போட்டிருக்காங்க அண்ட் இதில் AMOLED டிஸ்பிளே இருக்குன்றதை மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது சைடில் ரெண்டு சைட்லையுமே இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். உள்ளே நமக்கு ஒரு கேப்சியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சியல் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் காப்பர் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இது கூடவே நமக்கு ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக சார்ஜிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வாரண்டி கார்டு, அந்த கார்டு ஃபிசிக்கல் கார்டே கொடுத்துருக்காங்க. 2-3 புக்லெட்டும் இருக்குது, டாக்ஸ் இருக்குது அண்ட் QR கோடும் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எல்லா விஷயங்கள் மட்டும்தான் உள்ள இருக்கு. எல்லாத்தையுமே சைடில் வச்சிடலாம். இப்போ வாட்ச் பார்க்கலாம். வாட்சுடைய ஃபிசிக்கல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்ட்ராப்ஸுடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு. வாட்சுடைய டயல், அந்த மாடியுடைய குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இந்த கலரும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி பூட்டப் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான், பெசில்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கு. AMOLED டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 1.19 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸ் இது மேலே இருக்கு. கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். வாட்சுடைய டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டோரில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அவுட்டோர்லேயுமே நல்ல விசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. யூஸ் பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 260 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 14 டேஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம ஸ்மார்ட் வாட்சில் எதிர்பார்க்கறது ஒரு 10 டேஸ்க்கு மேலேயாச்சும் வரும். AMOLED டிஸ்பிளே இருந்தால் எதிர்பார்ப்போம். இதில் 14 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்ததுன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இதில் 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே இருக்கக்கூடிய பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெனு சிஸ்டம்குள்ளே போயிடும். அண்ட் கீழே இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவுட்டோர் வாக்கிங் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, கிளைம்பிங்க்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் நீங்கள் வச்சிருக்கலாம். வேணும்னா மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆப்பில். அண்ட் நம்ம ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெய்லி கோல்ஸ் என்ன, ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுறது அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. SpO2க்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. டெம்பரேச்சரையும் இதில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸ்ட்ரா விஷயங்கள். வெதர் இருக்குது, நீங்கள் மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், கேமரா ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலும் பண்ணலாம் அண்ட் ப்ரீத்திங்க்கு எக்ஸசைஸ் அந்த விஷயங்கள் வச்சுக்கலாம். ரிமைண்டர்ஸ் இருக்குது, ஸ்டாப் வாட்ச், டைமர் அண்ட் ஸ்பெஷலி இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் GPS கொடுத்துருக்காங்க, காம்பஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் மெஷர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேரோமெட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க, பேரோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஹை ஆல்டிடியூட்ல போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த சென்சர் இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் இல்லை. அது என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக பில்ட்டினா அலெக்ஸாவுடைய சப்போர்ட் கிடையாது. ஸோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், டேரெக்டாக இப்படி பேசி பார்க்குற மாதிரி. ரெண்டாவது விஷயம், இதில் டேரெக்டாக நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. இதில் ஸ்பீக்கர் கிடையாது. ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப் தாங்க. ஸோ முன்ன நம்ம பார்த்த அந்த வாட்சை விட இந்த ஆப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஹோம் பேஜ்லேயே கிடைக்குது. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம், மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. போக போக மேபி ஏதாச்சும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்லையா இல்லை என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஆப்லேயே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா உங்கள் மொபைல் கனெக்டில் இருக்கும்போது உங்கள் வாட்ச் கூட டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகிடுது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது, கலர்ஸும் நல்லா இருக்குது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க டைட்டன் இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். 12,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய வாட்சஸ் இருந்தாலுமே ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாட்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இல்லைன்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் முடிவு சொல்லுங்கள். இந்த வாட்ச் உண்மையிலே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா இல்லையா என்ன ஏதுன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஒரு நல்ல அட்டம் மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டைட்டன் ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் இந்த ப்ரோ வேரியண்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த ஆதரவை பொறுத்து தான் இந்த வாட்டி இதையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ போக போக இன்னும் இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்றது எல்லாமே உங்களுடைய ஃபீட்பேக்ஸை பொறுத்து தான். ஸோ மறக்காமல் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.